உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நியூஸ் சேனல்ல தொடர்ந்து சினிமா, ஆன்மீகம் மற்றும் அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ முத்தையா சித்தர் சுவாமிகள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க இவர் ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. இவர் சொக்கலிங்க சிவபிரகாச சுவாமிகளுக்கு குருவாகவும் ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகளுக்கு சிஷ்யராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த கோவில்ல ஏராளமான சிறப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக வீடு வாங்கணும், கடன் பிரச்சனை தீரணும், திருமணம் ஆகணும், குழந்தை வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு போறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் ஒவ்வொன்னா இங்க நிறைவேறிட்டு இருக்கிறத கண் கூட பக்தர்கள் பாக்குறாங்க. இங்க நிறைய பேர் இந்த சித்தரை அரூபமா பார்த்திருப்பதாகவும் நிறைய பேர் கனவுல வந்ததாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னா இவர் மிகப்பெரிய ஒரு சிவத்தொண்டர், சிவனடியார் அப்படிங்கறதுனால இவருடைய கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா சிவனை வச்சு ரொம்ப சிறப்பா வழிபாடு நடத்திக்கிட்டு வராங்க. இந்த சித்தர் கோவில் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால பெரிய லெவலா எனக்கு தெரியல. வாய் வழியாகவும் செவி வழி செய்தி வழியாகவும் கேட்டுதான் இங்க நிறைய பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய கூட்டமாகவும் இருக்கு. குறிப்பாக பூச நட்சத்திரத்தன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐயா ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இங்க ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. இந்த கோவில் சார்பா பாத்தீங்க அப்படின்னா கோசாலை ஒண்ணு வச்சு வழிபட்டு இருக்காங்க. கோசாலையில நிறைய பசுமாடுகளும் இருக்கு. குறிப்பா இந்த கோவில்ல அன்னை பாலாம்பிகை அவர்கள் அழகாக காட்சி தந்துட்டு இருக்காங்க. பைரவர் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, சிவலிங்கம் இருக்காங்க, பாலமுருகன் இருக்காங்க, ஐயா சித்தர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இறைவன்கள் இங்க குடியிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்தாலே ஒரு மிகப்பெரிய அமைதியும் ஒரு பெரிய பாரமே குறைஞ்சது மாதிரியும் இருக்கு. தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாகவும் இருக்கு. பக்தர்கள் நேரம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க, நீங்களே அதை உணருவீங்க. இந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய வசந்தி சங்கர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கதான் இந்த கோவிலை முழு நேரமா பராமரிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஓம் நம சிவாய. என் பேர் வசந்தி சங்கர். குழந்தைவேல் சுவாமிகள் குரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவ சமாதி ஆனாங்க. முத்தையா சுவாமிகள் அவரோட சிஷியர். அவரு குழந்தைவேல் சுவாமிகள் லிங்க ஸ்வரூபமா கீழே ஜீவ சமாதி, மேல லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முத்தையா சுவாமிகள் கீழே ஜீவ சமாதி, மேல நந்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான இடம், நல்ல வைப்ரேஷன். இங்க வர மக்கள் ரொம்ப 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 அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது. ஜாதகம் கொண்டு வருவாங்க, வச்சு பூஜை பண்ணி கொடுப்போம். ஒரிஜினல் வச்சு வாங்கிட்டு போவாங்க. ஜெராக்ஸ் ஐயாட்ட வச்சுட்டு போவாங்க. வேலைக்கிழமை 9 வாரம் தேங்காயில நெய் விட்டு விளக்கேத்துனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நம்பி வந்தா ஐயா கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. நிறைய பேருக்கு இங்க எல்லாமே நடந்திருக்கு. வீடு வேணும்னு வருவாங்க, குழந்தை பேரு, திருமணம், நோய்வாய்ப்பட்ட வரவங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும், சொத்து பிரச்சனை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஐயா நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பா அவரு நம்ம நினைச்சு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணா போதுங்க. நல்ல வைப்ரேஷன். பூச நட்சத்திரம், சித்திரை பூச நட்சத்திரம் ஐயாவுக்கு ஜீவசமாதினாலே. முத்தையா சுவாமிக்கு தைப்பூசம் அன்னைக்கு அவர் குரு பூஜை ஆனாங்க. இவங்க சித்திரை பூசம் குரு பூஜை. இவருக்கு ரொம்ப விசேஷமான இடமா இங்க. பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி, அமாவாசை, பூச நட்சத்திரம், மற்ற நாள் எல்லாரும் கல்யாண நாள், பிறந்த நாள், அந்த மாதிரி டைம்ல அன்னதானம் நடக்கும். ரொம்ப சிறப்பா அன்னதானம் நடக்கும். கோசாலை இருக்கு இங்க, பசு இல்லைன்னு வச்சிருக்கோம். நல்ல வைப்ரேஷன். இங்க அதை உணர்றவங்களுக்கு கண்டிப்பா ஐயா நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்றாரு. வள்ளலார் ஐயா இங்கதான் இருப்பாங்க. சித்திரை குளத்துல இந்த நமக்கு எதிர்க்க ஐயாவோட கோவில் எதிர்க்க சித்திரை குளம் இருக்கு. அந்த குளத்துலதான் எல்லாரும் நீராடுவாங்க. சித்தர் கூடும் குளம் அது. சித்தர்கள் கூடும் குளம் இப்ப காலப்போக்குல சித்திரை குளமா மாறிடுச்சு. அதனால ரொம்ப நல்ல வைப்ரேஷன்மா. ஆமா, அன்னதானம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, மாலை வாங்கிட்டு சாத்துவாங்க.
அவருக்கு பிடிச்சது அந்த தேங்காய் பருப்பி, தேன் மிட்டாயி, உடச்ச கடல உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, பருப்பு, பிஸ்கெட்டு, அந்த மாதிரி அவல், பொரிக்கடலை, பொரி உருண்டை, அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அது நாங்க பூஜை பண்ணிட்டு சாக்லேட்டு எல்லாருக்கும் வரவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, நிறைய சித்தர்கள் வராங்க இங்க. சாதுக்கள், சித்தர்கள், முனிவர்கள், கொல்லிமலை, திருவண்ணாமலை, பர்வதமலை, நிறைய பேர் வராங்க. நிறைய வராங்க. எங்களுக்கு வந்து இது குமாரதேவர் மடத்து சேர்ந்தது ஆதினம் ரத்தன வேலாயுத சுப்பிரகாச பண்டார சன்னதிகளோட இப்ப 24வது பட்டம் எங்க குருமகா சன்னிதானம். அவரோட உத்தரவுல தான் நாங்க எல்லாமே நடக்குதுங்க. ஐயா எங்களுக்கு நேரடியா நிறைய காட்சி கொடுத்துருக்காரு. எனக்கு பூஜை பண்ணும் போதெல்லாம் காட்சி கொடுத்துருக்காரு. போறது வர்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்பப்போ கனவுல வந்து ஐயா சொல்லுவார், ரொம்ப விசேஷம், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும், 2 விளக்கு வாங்கி ஏத்திட்டு தியானம் பண்ணாலே போதும், வேற எந்த ஒரு வேண்டுதல் எதுவுமே இங்க இல்லை. ரொம்ப பவர்ஃபுல். ஐயா தேடி வரவங்களுக்கு கண்டிப்பா அவர் என்ன நினைச்சு வராங்களோ அதை நடத்தி கொடுப்பாரு. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அனுப்பி வந்தேன். ஒரு 4-5 வருஷமா நான் இங்க வந்துட்டு இருக்கேன். இங்க வந்து முத்தையா சுவாமி சித்தர், குழந்தைவேல் சுவாமி சித்தர், அவங்க 2 பேருடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இது இடம் இருக்கு. இதை ஏத்து நடத்துற வசந்தி சங்கர் சுவாமி 2 பேருமே எல்லா பூசம் வந்து இவருக்கு ரொம்ப சமாதி அடைஞ்ச நாள், இவருடைய பிறந்த நாள். இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா எடுத்து நடத்துறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன், ரொம்ப அமைதியான சூழல் இது. எனக்கு வாழ்க்கையில இங்க வந்ததுக்கு அப்புறம் 7 முகம் தான் இருக்கே தவிர நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தேன், இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியா தேறி வந்திருக்கேன். ஸோ எனக்கு இங்க வர்ற நாள் வியாழக்கிழமை வருவேன். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, பூச நட்சத்திரங்கள்ல வந்து ரொம்ப நல்லா இங்க பூஜை நடத்துவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நான் இந்த கோயில் எனக்கு தெரியாது. 25 வருஷமா பால் தரேன். என்னுடைய கஸ்டமர் வந்து அவன் பொண்ணுக்கு குழந்தை இல்லை. அவன் வந்து இது மாதிரி இந்த கோயிலுக்கு பால் கொடுக்க மாட்டீங்களா, அபிஷேகத்துக்கலாம். நான் எங்கம்மா இருக்கு, நான் இந்த 25 வருஷமா பால் தரேன், இல்லை அது உள்ளே இருக்கு போப்பா அப்படின்னா. அப்புறம் அது வந்து பால் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு நாளைக்கு 3 நாளே வருவேன் இந்த கோயில். நம்ம நினைச்சது எல்லாம் நடக்குது. அதேமாதிரி அவங்களுக்கு 10 வருஷம் வந்து போட்டுருக்கேன். அதே மாதிரி 10 பேருக்கு ஜாதகம் வச்சுருக்கேன். 10 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி என்னுடைய மாடு வந்து குட்டியே போட முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஐயா கிட்ட வேண்டிட்டு போயிட்டேன். காலங்காத்தால வந்து பார்த்தா அம்மாவும் பொண்ணும் ஒன்றா பண்ணி. அப்போ அந்த மாடு இங்கே ஓட்டினு வந்து கும்பாபிஷேகத்துக்கு பாலை கறந்து 3 நாள் பூஜை பண்ணி அப்புறம் அறுவடை குட்டி போட்டுச்சு. அதோடைய குட்டியை இங்கே ஓட்டினு பூஜை பண்ணி ஓட்டிக்கணும். ஒரு நாளைக்கு 3 நாளாக வருவேன். நல்லா எந்த இது இல்லை. நான் என்னுடைய கஸ்டமர்லாம் சொல்லி அனுப்புவேன், இந்த கோயிலுக்கு போகலாம் எல்லாம் அவங்க வருவாங்க. யாருமே இதுவாங்க. அதுமாதிரி நம்ம கோயிலுக்கு என்ன பண்ணுறோமோ எல்லாம் அவங்க காசு கொடுத்துருவோம். நீங்கள் முன்னால் வந்து இங்கே கொடுத்து வாங்கிடுவோம். போகிறவங்க நான் அன்னதானம் பண்ணுறேன். நான் சொந்தமாக என்னுடைய காசில் வீட்டில் டெய்லி கொஞ்சம் தீவிர சேர்த்து வைப்பேன். மாதம் அது எவ்வளோ ஆரம்பிச்சு போட்டு அன்னதானம் பண்ணிப்பேன். ஆனால் நல்லா இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து வரலனாச்சு இருக்கு தூக்கமே வராது. ஆனால் 3 வேளை வருது. காலத்தில் ஃபஸ்ட்டு கறந்து இவருக்கு தான் அபிஷேகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு பால்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக சொல்லி இவர் தியானம் பண்ணிட்டு போவான். திருப்பி இந்த டைம் கொடுக்கலாம். அதே மாதிரி 2 பிரதோஷத்துக்கு பௌர்ணமிக்கு சுத்தத்துக்கு தான் அபிஷேகம் பால், தயிர், தேன், இளநீர் எல்லாம் தேவையான அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த டைம் கொடுத்து வீட்டுக்கு பண்ணிட்டு. ரொம்ப வருஷமா இந்த கோவில் தெரியும். 300 வருஷம் பழமையான கோவில் இது. ரொம்ப பவர்ஃபுல் இது. வியாழக்கிழமை விசேஷம் நடக்கும். தேங்காயில பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம், விளக்கு ஏத்துனா ரொம்ப விசேஷம். வேண்டுதல் வச்சோன்னா அது கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையா இருந்தா எல்லாமே பாசிட்டிவாவே நடக்கும். எனக்கு இங்க வந்தப்பறம் கொஞ்சம் நிம்மதி இருக்கு. என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சேன். எனக்கு குழந்தை, என் பேத்தியும் பிறந்திருக்கு. எனக்கு நல்லா இருக்கேன். நான் இதுல யூடியூப்ல பார்த்து தான் நான் வந்தேன். பௌர்ணமி, பூச நட்சத்திரம், பிரதோஷம் 3 நல்ல விசேஷமா நடக்கும். ஓம் நம சிவாயா. யார் யாருக்கு கொடுப்புன்னு இருக்கோ அவங்க இங்க வருவாங்க. இங்க வந்துட்டா அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நல்லது நடந்துட்டே இருக்கும்.
நம்பிக்கை ஒண்ணுதான் வாழ்க்கையில முக்கியம். அதை ஐயா கிட்ட சொல்லுங்க, வேண்டுங்க, எல்லாம் நல்லபடி நடக்கும்.